ஜெர்மன் பக்கத்துல இருந்து ஓடி வந்த ஆரிய கூட்டம் இங்க இருக்கிற மக்களை, உழைக்கிற மக்களை ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் பிரித்து வந்து இன்னைக்கு வேட்டையாடிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க தமிழர்கள். வரலாறு முழுக்க இந்திய சமூக அமைப்பிலே பார்ப்பனிய வரலாறு முழுக்க இந்த பார்ப்பனியத்தை எடுத்து போராடிய வரலாறு 3000 ஆண்டு கால வரலாறு தமிழக மக்களுக்கு உண்டு, தமிழர்களுக்கு உண்டு. நீங்க வரலாறு முழுக்க பார்க்கலாம். கடந்த 100 ஆண்டுகளில் பெரியாருடைய போராட்டம், நீங்க அண்ணல் அம்பேத்கருடைய போராட்டம், அதுக்கு முன்னர் போராட்டம், அயோத்திதாசர் போராட்டம், எல்லாருமே என்ன பண்றாங்க நம்மளுக்கு. ஏன்னா ஒரு நாலஞ்சு தலைமுறையா 100 ஆண்டுகளுக்கு முந்தைய 3000 ஆண்டுகள வரலாறு பார்க்கணும். அது தனி ஒரு பெரிய பொதுக்கூட்டம் மேலே போடணும். எங்கெங்க ஆரிய சாம்ராஜ்யத்தை பார்ப்பன பணியா பார்ப்பன சாம்ராஜ்யத்தின் ஆரிய கூட்டம் எப்படி முயற்சி பண்ணுது, அந்த முயற்சி எப்படி டெல்லி எரிஞ்சே வந்திருக்காங்க, தொடர்ச்சியா போராடி அதை எப்படி களை எடுத்திருக்காங்கன்னு சொல்லி வரலாறு முழுக்க அந்த வரலாறு தான். திருவள்ளுவர் காலத்திலிருந்து 3000 ஆண்டுகால 2000 பார்ப்பன பனியா சாம்ராஜ்ய பாசிய தாக்குதலை நடத்தி வரும் RSS பாஜக அரசை எதிர்த்து புரட்சிகர இளைஞர் முன்னணி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மனிதநேய மக்கள் கட்சியும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமும் என்றும் ஆதரவு தந்து கொண்டுதான் இருக்கிறது. இது போன்ற தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிற போராட்டத்திற்கு நமது அமைப்பும் சரி நமது கட்சியும் ஆதரவு தந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்தியாவில் ஆண்டு கொண்டிருக்கும் பாரத பிரதமர் என்று சொல்லக்கூடிய மோடி அவர்கள் பாசிச ஆட்சியை தான் நடத்தி கொண்டிருக்கிறார். ஏன்னா NRC CAA என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமியர்களை முடக்கி கொண்டு அவர்கள் குடியுரிமை பறிக்கின்ற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். தோழர் சொன்னது போல பாசிச இந்த பாஜக அரசு ஒழிய வேண்டும். அவர் வந்து இந்த ஹிட்லர் நடத்தி கொண்டிருக்கிற அந்த கேம்ப் மாதிரி முகாம் மாதிரி எங்களை எல்லாம் முஸ்லீம்களை சிறுபான்மையின மக்களை குடியுரிமையை பறித்து அங்கே வச்சு அந்த முகாம்குள்ளே வச்சு எங்களை எல்லாம் முடுக்கணும்னு நெஞ்சின்னு இருக்கிறார். அந்த நினைப்புலாம் தமிழ்நாட்டு மக்களும் சரி இந்திய மக்களும் சரி ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். நாங்கள் எல்லாம் வெளிநாட்டிலிருந்து வந்து பிறந்தவர்கள் இல்லை, இறக்குமதி ஆனவர்கள் இல்லை. நாங்கள் தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள், இந்தியர்கள், தமிழர்கள். எங்களை வெளியே குடியுரிமை இல்லை என்று சொல்வதற்கு எந்த தகுதியும் இந்த மோடி அரசுக்கு இல்லை. மனு தர்மம் என்று சொல்லி பெண்களை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது அந்த மனு நீதி நூல். அந்த நூலை தடை செய்ய வேண்டும், அந்த நூலை தடை செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. போராடி பெற்ற அத்தனை உரிமைகளையும் நசிக்கப்பட்டு ஏகாதிபத்திய நெறியோடு மறைந்து பார்ப்பனி, அதாவது இந்த நாட்டு மக்களுடைய எந்த விதமான நலனுக்கும் அப்பாற்பட்டு நாடு வந்து எவ்வளவு வந்தாலும் சரி, காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பிஜேபி ஆண்டாலும் சரி, எல்லாரும் வெளிநாட்டுக்காரர் வந்து இங்க தொழில் தொடங்க. இங்க தொழில் தொடங்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு சமூகம், இந்திய சமூகம் இப்போ சீர்கட்டு போயிருக்குது. வெளிநாட்டுக்காரனை வந்து இங்க தொழில் தொடங்குது, இங்க வந்து கொள்ளையடிச்சு போங்க. அதான் சொந்த நாட்டு மக்கள் மேல அக்கறையே கிடையாது. இந்தியா என்ற ஒரு அரசு கூட வச்சுக்கலாம், மையப்படுத்தப்பட்ட அரசு, ஒன்றிய அரசு இருக்கலாம். ஆனா என்ன நடக்குது, சீனாவையும் அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் பல்வேறு நாடுகளையும் இங்க வந்து தொழில் தொடங்குன்னு சொல்லலாம். அப்ப இங்க தொழில்துறை என்ன, விவசாயத்தை இன்னைக்கு வந்து மீத்தேன்னு ஹைட்ரோ கார்பன் சொல்லிட்டு நிலத்து பூரா பிடிக்க போடுறான். நிலத்துல பூமி பூரா மண்ணம் தோண்டி அது பைப்பு புதைச்சு விவசாயம் பண்ண முடியாமல் செஞ்சுட்டான். ஏன் இங்கே கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக கவுத்தி வெடிப்பின் மலையை பாதுகாக்க மக்கள் போராடிட்டு இருக்காங்க. விவசாய மக்கள்லாம் பல மழை 8 மழை போகுது. இந்த வந்து இதை சூறையாட போறான். அப்போ என்ன இது, இங்க இது நாடா, நம்ம புழக்கத்தில் போறமே, இது நாடா இல்லை சுடுகாடா? உழைக்கும் மக்கள் வாழ தகுதியற்ற நிலைமையை உருவாக்குறதா இந்த மோடி அரசு இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில இங்க சிறுபான்மை மக்கள் காஷ்மீர் 1947க்கு முன்னால வரைக்கும் அதுக்கு ஒரு மன்னராண்டு நேரு கூட ஒப்பந்தம் போட்டுக்கிறேன். சில உதவிகளுக்காக ஒன்று சேர்ந்த காஷ்மீர் இன்னைக்கு தனிநாடு, ஒரு தனிநாடு கிடையாது. அது யூனியன் டெரிட்டரி அந்தஸ்து கொடுத்து அதையும் பிரித்து காஷ்மீரை 2ஆ பிரித்து இன்னைக்கு கவலைகளாகலாம். ஏன்னா இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான விஜயமான சூழ்ச்சியை செய்தான் மோடி அரசு. அதாவது பார்ப்பனிய பணியா சாம்ராஜ்யத்தை விரிவாக்க RSS கனவு, கடந்த 3000 ஆண்டுகால RSS கனவு தான் இன்னைக்கு 108 மூலமா டெவலப் ஆயிட்டான். 3000 ஆண்டுகால போராடி கிட்ட இன்னைக்கு வந்து அறுதி பெருமையாண்மையோட மேலே வந்து இன்னைக்கு மக்களை ஒடுக்கி சின்னாபின்னப்படுத்தத்தான் பார்ப்பன பணியா சாம்ராஜ்யம் நிறுவனத்துக்கான கனவோட RSS கனவோட
பிஜேபி அரசு வளர்ந்து போயிட்டு சிறுபான்மை மக்களை ஒடுக்கிறதுக்காக முகாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹிட்லர் கட்டாம போறாங்க. அதே மாதிரி முகாம்ல கட்டி இந்த மக்களை கொண்டொழிப்பதற்காக இந்த இந்திய சமூக அமைப்பு குறிப்பாக அவர்கள் யாரு இங்க தமிழ்நாட்டில் வர இஸ்லாமியர்கள்லாம் தமிழ் சகோதரர், தமிழ் ஆளுந்து மதம் மாறியவர். இப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும்? அவர்களுக்கு ஆதரவாக நின்று எல்லோரும் ஒன்று இணைந்து அந்த கொடுமையை தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம். அடுத்ததாக தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தோழர் கலிமுல்லா அவர்கள் தமிழ் தேசிய இயக்கங்களால் தொடர்ந்து இணைந்து போராடுவது கருணை போராட்டத்தை அது எழுபவர்களுடைய நிலை என்ன, பிஜேபியுடைய நிலை என்ன, தமிழ்நாட்டில் பிஜேபி இருக்கக்கூடிய நண்பர்களை கேள்வியை கேளுங்கள். அதே போன்றுதான் சொல்லுகிறோம். இன்றைக்கு ஊரு சேரி என்று விரிவாக இருக்கின்றது. இன்றைக்கு உங்களை முதலிடத்திலே கட்சியில் நிறுத்தியிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நீங்கள் அரசு பதவியில் இருக்கும் போதுதான் அங்கே தீண்டாமல் சுவர் சாய்ந்து எத்தனை பேர் கொல்லப்பட்டது. அந்த இடத்துக்கு உங்களால் கால் மிதிக்க முடியவில்லை. அந்த ஆதிக்கச்சாதி வெளியர்கள், அந்த பிஜேபி இந்து மத RSS கும்பல்கள் உங்களை ஒரு திருமண மண்டபத்தில் அனுப்பி வைத்து அந்த மக்களை கூட்டி வந்து நேர்காணல் காண்டார்கள். அப்படிப்பட்ட செய்த இரண்டாவது தான் இன்னைக்கு மாநில ஒரு பதவி கிடைத்திருக்கிறது. ஆனால் நீங்கள் அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் என்ன அவர்கள் இலக்கு இந்த மண்ணிலே தந்தை பெரியாருடையும் பொதுவுடைமை கருத்துகளும் ஜனநாயகத்தில் ஒருங்கிணைந்து வளர்ச்சி பெற நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் வைத்தது முதலிலே நாடார் சமூக மக்களிலே. ஆனால் அங்கே கால் ஊன்ற முடியவில்லை. அடுத்த கட்டமாக பல்லர் என்று சொல்லக்கூடிய சமூகத்திலே கிருஷ்ணசாமியை அண்டி சென்றீர்கள். அங்கேயும் நிலைநிறுத்த முடியவில்லை. இப்போது இறுதியாக நீங்கள் அடைக்கலம் பெற்றிருப்பது அந்த ஒடுக்கப்பட்ட மக்களாகிய அருந்ததிய மக்களில். நீங்கள் எந்த மக்களிடம் சென்றாலும் இங்கே சாதிய பிரிவினை, தேசிய ஒடுக்குமுறை, சாதிய ஒடுக்குமுறை, வர்க்க ஒடுக்குமுறை இருக்கும்போது இந்தியா என்று உங்களால் நிலைநிறுத்த முடியாது. எடுத்துக்காட்டாக 1930 இந்தியை திணித்தீர்கள். 37 திணிக்கும் போது அதனுடைய பரப்புரை இயக்கம் 38, 39, 40 வரை நீடித்தது. ஆனால் தமிழ்நாடு தமிழருக்கே என்று அன்றைக்கு தமிழ் அறிஞர்களும் தந்தை பெரியார் புலவர்களாம் இணைந்து நின்று போராடிய பொழுது அந்த தமிழ்நாட்டில் தொடங்கிய போட்டம் இந்திய தொலைக்கட்டம் முழுவதும் சென்றது. 1956 மொழி வழி நாடாக பிரிந்தது. தமிழ்நாட்டில் தொடங்கிய போராட்டம் தான் இன்றைக்கு நீங்கள் மீண்டும் வேற கட்சி என்ன செய்ததோ அதே வழியில் நீங்கள் ஒரே நாடு ஒரே மொழி என்று இந்த தேசிய கல்விக் கொள்கையை திணித்திருக்கிறீர்கள். அந்த தேசிய கல்விக் கொள்கையும் இன்றைக்கு இந்திய துணைக்கட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா தேசிய மொழிகளை ஒடுக்குகிறது, அடக்குகிறது. அந்த மொழியை அடிப்படையாக ஒழித்து கட்ட இருக்கின்றது. அதன் எழுச்சியாக இந்த பார்ப்பனி எதிர்ப்பு இயக்கமானது, நவம்பர் புரட்சி இயக்கமானது, அந்த தேசிய விடுதலை சொன்னமே 1956 எப்படி மொழி வழியாக நாடு பிரிந்ததோ அதே போன்று இந்த தேசிய கல்விக் கொள்கை இந்தி திணிப்பு, சமஸ்கிருத திணிப்பு, இங்கிலீஷ் திணிப்பு, மூன்று மொழியுமே நம் தமிழர்களுக்கு தாய்மொழியான தமிழ் மொழியை அளிக்கிறது. அதுபோன்று ஆந்திரா, கேரளா, இந்திய துணைக்கண்டம் முழுவதும் அவருடைய தாய்மொழி அளிக்கப்படுகிறது. அப்போ இந்த தேசிய கல்வி மூலமாக மீண்டும் அரசுரிமை, இறையாண்மை உரிமை, நவம்பர் புரட்சி போன்று மீண்டும் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் அந்தந்த தேசிய இனங்களும் விடுதலை பெறும், அது ஆட்சி கட்டில் அமரும். அன்றைக்கு அது நவம்பர் புரட்சியாக, நாமும் உண்மையான புரட்சியாக உழவர் தொழிலாளர் ஒன்றுபட்டு நாம் அதை கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மோடி அரசு வெறும் பாசிச பாஜக மட்டுமல்ல, பாசிச பாலியல் பாஜகவாக இன்றைக்கு அதனுடைய கட்சி உறுப்பினர் அனைவரும் எங்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு பாசிச பாஜக மோடி அரசையும் அதன் எடுபடியாக இருக்கக்கூடிய எடப்பாடி அரசையும் தூக்கி எறியும் நிலையோடு இணைந்திருக்கின்றது. அனைத்து முழக்கங்களும், அனைத்து போராட்டங்களும், அனைத்து ஜனநாயக இனங்களும் ஒன்றிணைய வேண்டியிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் இன்றைக்கு மனுநூல் என்பது ஏறக்குறைய இந்திய துணைக்கண்டம் முழுவதும் தந்தை அம்பேத்கர் அவர்கள் அந்த மனநூலில் இருக்கக்கூடிய செயல்களை எவ்வளவு இந்த மக்களை தெளிவுபடுத்தப்படுகிறது என்பதை அவர் வாழ்நாள் முழுவதும் அதற்காக எழுதியும் போராடியும் அவர் வந்திருக்கின்றார். அதே போன்று இந்த தமிழ் மண்ணிலே தந்தை பெரியார் அவர்கள் அந்த மனநூலில் இருக்கக்கூடிய எவ்வளவு செய்திகள்
நமக்கு தமிழர்களை இழிவுபடுத்தப்படுகிறது. அதை தமிழ்படுத்தி பட்டி தொட்டியெல்லாம் 50 காசு 1 ரூபாய் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு முழுக்க எடுத்து சொன்னார். இன்னைக்கு வழிபாடு எடுத்துக்கொண்டால் வழிபாட்டில் எப்படி சமஸ்கிருதத்திலே தமிழர்களை இழிவுபடுத்தப்படுகிறது என்பதை சுட்டிக்காட்டப்படும். அதே போன்று இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து செயல்களிலும் சமஸ்கிருதம் எப்படி ஓங்கி மேலோங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை இனி சொல்வதுதான் மனுநூல். அதே போன்று இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் புதிதாக எதையும் சொல்லவில்லை. இன்றைக்கு அம்பேத்கர் என்ன சொன்னார்களோ, தந்தை பெரியார் என்ன சொன்னார்களோ, மனுநூலில் இருக்கக்கூடிய செய்தியைத்தான் அவரும் இன்று பேசுகிறார். ஆனால் இன்றைக்கு இந்த பார்ப்பனை பாதித்த பாஜக கூட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எப்படியேனும் வேர் ஊன்றுவதற்காக பல்வேறு வழியில் போராடி பார்த்தார்கள். ஒரு காலத்திலே அங்கே தமிழிசை தமிழ்நாட்டு தலைவராக இருக்கும் போது துண்டிப்பு அழைப்பு என்று சொல்கிறோமே, தொலைபேசியில் கொடுத்து லட்சக்கணக்கான மக்கள் திறந்து விட்டார்கள், கோடிக்கணக்கான மக்கள் உறுப்பினராகிவிட்டார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அங்கே நடந்ததென்ன? அந்த எச்சுக்கலை ராஜா என்பவர் அவர் இருக்கக்கூடிய அந்த சாதிய சங்கத்திலேயே வேறு 250 ஓட்டு வாங்க முடியாமல் தோல்வியடைந்தார். அது மட்டுமல்ல, அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய பொன்னர் என்பவர் இந்த மண்ணில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அமைச்சரானார். ஆனால் அந்த பாஜகவுடைய இங்கே சாதி வெறி, கொலை வெறி, சமய வெறிகளை தூண்டி அன்றைக்கு சொந்த மண்ணிலே கன்னியாகுமரியிலே தோல்வியடைந்து முடக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு எல் முருகன் என்பவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து கொண்டு வந்து அதை நிலைநிறுத்தி இன்றைக்கு வேலை கையில் கொடுத்து முன்னெடுத்து செல்கின்றார்கள். இந்த எல் முருகன் அவர்கள் இன்றைக்கு வேல்முனைக்கு தமிழ்நாடு அரசு தடை செய்திருந்தாலும் இன்றைக்கு இன்னும் அவர்கள் 16 ஆண்டுகால பிஜேபியின் வளர்ச்சி, அதனுடைய ஆட்சி இந்த அளவுக்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லா மக்களும், விவசாயிகள், தொழிலாளர்கள், மாணவர்கள், நிர்வாக மக்கள் அத்தனை மக்களும் இறங்கி போராடக்கூடிய அளவிலே இன்று மிக மோசமான சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. அதன் பொருட்டுதான் புரட்சிகர இளைஞர் முன்னணியும், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், தமிழ்நாடு மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் போன்ற தோழர்களும் இணைந்து இங்கே நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். பொதுமக்களாகிய வணிகர்களாகிய நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.